ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு த 2026 வரப்போகுது. மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 உங்களுக்கு 2025 என்னெல்லாம் கொடுக்கலையோ அது உங்க எல்லாருக்குமே கொடுக்கட்டும். என்னோட நண்பன், என்னோட என்னோட ஃபைட்டிங் பேக், என்னோட பஞ்சிங் பேக், நாங்க ரெண்டு பேரும் எக்கச்சக்க சண்டைகள் போட்டிருக்கோம், எக்கச்சக்க ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவோம். ஆனா வி ஆல்வேஸ் பிலீவ் good bonds, good relationships, good friendships are born on disagreements. And yet another year நானும் பீடாவும் கடந்திருக்கோம். Despite a lot of differences, 2025 எங்களுக்கு கொஞ்சம் கடினமான இயரா இருந்திருக்கு. ஆப்வியஸ்லி எனக்கு நினைச்ச மாதிரி ரொம்ப பயங்கரமா போல. நான் 2025 திரும்பி பார்க்கும்போது கத்துக்க ஏராளமான பாடங்கள். பாடங்கள்னா எப்படின்னா, நான் ரொம்ப பிலீவ் பண்றது என்னன்னா, நமக்கு சக்சஸ் வந்து தலையை குனிஞ்சு போறதுக்கான ஒரு திறமையை கத்துக் கொடுக்கும். ஃபெயிலியர் அண்ட் கடினமான சம்பவங்கள் வந்து நமக்கு வாழ்க்கையோட பாடத்தை கத்துக் கொடுக்கும். நான் ரொம்ப கத்துக்கிற ஒரு வெரைட்டியை சேர்ந்த ஆளு. 2025 எனக்கு செட்பேக்ஸ் கொடுத்துருக்கு. பட் 2026 நான் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கூட போறேன். உங்க எல்லாருக்கும் அது ஒரு நல்ல இயரா அமையட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கிறேன். பீடாக், உனக்கு 2025 எப்படி இருந்தது, 2026 எப்படி இருக்கும்னு நினைக்கிற அப்படிங்கறத கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் அட்ரஸ் பண்ண போறோம் சொல்றோம். டாப் கிரிக்கெட்டிங் மொமெண்ட்ஸ் ஆஃப் 2025 அதை பத்தி நானும் பீடாகும் அரைச்சி ஆராய போறோம். அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் ஒரு சின்ன டிரான்சிஷன் கோ த்ரூ பண்றது. கர்நாடகாவோட yet another லாஸ். கர்நாடகா இந்த வாட்டி நம்ம T20லயும் பிறந்திருக்காங்க, ஒன் டேலயும் இன்னைக்கு நல்லா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு எங்க, வேற நெக்ஸ்ட், வாட் இஸ் த டேலண்ட் அவைலபிள்னு டிஸ்கஸ் பண்ணலாம். அதை தவிர ILT20, SA20, BBL அப்படின்னு கிரிக்கெட் ஏராளமா நடந்துட்டு இருக்கு. 10th நியூசிலாந்துல வேற ஆடிட்டு இருக்காங்க. ஒட்டாகோ வோல்ட்ஸ் அவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வேற ஏதாவது இருக்கா பீடா? கரெக்டா ஆரம்பிச்சிருக்கேன். 2025 எப்படி போச்சு மச்சி? 2026ல இருந்து என்ன எதிர்பார்க்கற சொல்லு. எனக்கு in my profession I'm very happy. One thing is I'm still involved in carom ball உங்க சேனல்ல. ஏன்னா எங்க போனாலும் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அந்த அஸ்வினோட வந்து கூத்தடிக்கிற அந்த பீடாக் நீங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த ரெக்கக்னேஷனை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. என்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 4 கப் சாம்பியன்ஸ் லயன்ஸ், அதுக்கப்புறம் கொட்டா கிளாடியேட்டர்ஸ், PSL ஃபைனல்ஸு, GSL மை ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அஸ் ஹெட் கோச் சாம்பியன்ஸு, சிபிஎல் அன்பார்ச்சுனேட்டாக ஃபைனல்ஸில் வந்து தோத்தோம். ஒரு செட்பேக்கு அந்த டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் ஒவ்வொரு தடவை வச்சு இருக்கும். வேற நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு பிளே ஆஃப்ஸ் போல டு டேக் இட் ஆன் மை சின் அன்பார்ச்சுனேட்லி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி வித் 2025 அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ பெட்டர் 2026. ஓகே, திருப்பி ரீஃபேஸ் பண்றேன். 2025 செட்பேக்ஸ், ஆனா ஐம் வெரி ஹாப்பி அந்த செட்பேக்ஸ்க்காக. ஏன்னா பாடங்கள் நிறைய இருந்து நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி 2026 உனக்கு இதோட பெட்டரா போனோங்கிறது என்னோட ஆசை மச்சி. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஒரு சின்ன கருத்து என்னன்னா, நம்ம இருக்கிறதே வந்து ஒரு கிரிக்கெட் ஒப்பீனியன் மேக்கிங் சார்ட் ஆஃப் ஒரு திங் இது. ஆனா இந்த மாதிரி போகும் கிரிக்கெட் ஒப்பீனியன் மேக்கிங் நம்ம ரெண்டு பேருமே நினைச்சு ஆரம்பிக்கவே இல்லை. பட் ஐ வாண்ட் ரியலி தேங்க் ஆல் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆர் ஃபேன்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஃபார் ஆல் த சப்போர்ட். அதே மாதிரி எங்களை அப்பப்போ வந்து கல்லால எரிஞ்சு எங்களை பத்தி தப்பா சொல்றவங்களுக்கும் நாங்க கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நீங்களாம் இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு லைஃப் போரும் அடிக்கும், நாங்க கத்துன்னு லேர்னும் பண்ண முடியாது. ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு ஷோக்குள்ள போலாம். பீடா, கிரிக்கெட்டிங் மொமெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் மொமெண்ட்டை பிக் பண்றேன் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி. என்னோட பெஸ்ட் கிரிக்கெட்டிங் மொமெண்ட் ஆஃப் 2025 நான் சொல்லணும்னா சவுத் ஆப்பிரிக்கா வின்னிங் த WTC டைட்டில் பீடா. ஓகே, இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, பல காலமா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னு எக்கச்சக்க ஃபேன்ஸ் ஆசைப்பட்ட ஒரு டீம். அந்த டீமை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. யாருமே அந்த டீம் தோக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியா வரும்போது அந்த டீம் தோக்கணும்டா அப்படின்னு நினைப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அது நடந்ததே கிடையாது. எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்கா பேக் பண்ணுவாங்க. பல கடப்பார டீம்ஸ் வச்சு ஜெயிக்க முடியல. அப்படி இருந்த போது கூட சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த டீமை வச்சுட்டு நாட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் லைனப்ஸ் ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை. அண்ட் அதுக்கு நிகரா ஒரு மூமெண்ட் விமென்ஸ் வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்சது. பொண்ணுங்க எல்லாரும் திருப்பி பேட் பால் எடுத்து ஏராளமா கிரவுண்டை நோக்கி ஓடுறதுக்கு ஒரு பெரிய மொமெண்டா பாலமா அமைஞ்சிருக்கு. திஸ் இஸ் த இயர் வேர் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம் ஹாஸ் மேட் அஸ் இம்மென்ஸ்லி ப்ரவுட். திஸ் இஸ் த இயர் ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் நாட் ஈவன் ஆஃப் த மென். எஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சோம், ஏஷியா கப் ஜெயிச்சோம், பட் விமென்ஸ் டீம் ஹவ் மேட் அஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட். This is the year where we should take them on our shoulders and take the girls game forward. Pida, one of the top moments of 2025. என்ன கேள்வி? ஒன்னே ஒண்ணுதான், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் ஹைலைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு பாக்குறேன். அதான் சொல்றேனே, அதுல வந்துட்டு ஆண்டி ஃபிளவர்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. ஆண்டி ஃபிளவர் இல்ல, ஆண்டி ஃபயர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்காத இடமே கிடையாது. இப்போ வந்து இந்த T10 லீக் விச் ஐ டோல்ட் யூ தட் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் வித் மை டீம்னு.
அந்த யூஏ புல்ஸ்னு ஒரு டீம் இருக்கு, தட் வாஸ் ப்ரீவியஸ்லி கால்டு டெல்லி புல்ஸ். ஓகே, ஒன் ஆஃப் த பவர் பேக்ட் டீம், மண்ண கவின்னு போவாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜெயிக்காம. வந்தாரு, அவ்வளவுதானே, வாங்கி கொடுத்துட்றேன் கப்பு. அங்கேயும் கப் வாங்கி கொடுத்தாரு. IL20 ஜெயிச்சிருக்காரு, PSL ஜெயிச்சிருக்காரு, 100 ஜெயிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, ஆர்சிபி வந்துட்டு யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்தாரு. அவர் இருந்த 2 வருஷமும் பிளே ஆஃப்ஸுக்கு போனாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இப்ப வந்துட்டு ஆர்சிபிக்கு வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட டெலிவ் சம்திங், முதல்ல வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க, ஆர் யூ worried about கொல்கட்டா அப்படின்னு, ஃபர்ஸ்ட் மேட்ச் கொல்கட்டால. யூ ஷுட் ஆஸ்க் த கொஸ்டின் டு தெம் ரதர் than me. ஆம்பள சிங்கம் அவரு. என்னோட கிரேட்டஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு டீமை வச்சுன்னு கன்சிஸ்டண்டா பிளே ஆஃப்ஸுக்கு போய் பாவம் ஒவ்வொருத்தரையும் அந்த ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றது, டிசப்பாயிண்டா முடியறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நானும் ஒரு ஆர்சிபி ஃபேன், எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க ஆர்சிபி. தட் இஸ் த பெஸ்ட் மொமெண்ட் ஃபார் மீ. சரி, now it's time to pick a couple of test cricket moments speed. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது இப்ப ஆஷஸ்ல நடந்திருக்கு, அதே மாதிரி 2 மொமெண்ட் நான் எடுக்க போறேன். இந்தியன் டீமோட ஒரு மொமெண்ட், இந்தியன் டீம் யங் டீம் வச்சு அடி வாங்கி தள்ள போறாங்க அப்படின்னு இங்கிலாந்து போனாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட ஷுவர் ஹோம்ல தோத்துருக்கோம். அது நிறைய பேருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டா அமைஞ்சது. பட் ஸ்டில் இங்கிலாந்துல போயிட்டு 2-all ஸ்கொயர் பண்ணோம் அந்த சீரீஸ. மேசிவ் அச்சீவ்மெண்ட். ஹாரி ப்ரூக் அந்த ஓவல்ல வந்து ஒரு கடார் முடார் ஷாட் ஆடி ஒன்னு அந்த மேட்ச்ல இந்தியாவை திருப்பி வர வச்சாங்க. என்னடா இங்கிலாண்டோட போயிட்டு டிராப் பண்றதே ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்க சொல்லாதீங்க இந்த இந்தியன் டீமுக்கு. ஏன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து will be a closely சரி, contested series என்ன நான் பொறுத்த அத வரைக்கும். நான் அத வந்து நான் அத வந்து அதாவது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரீஃபார்ம் பண்றேன் அந்த கொஸ்டினை. நீ ஒரு விசிட்டிங் டீமா இந்தியன் லைனப்ப பாரு. ஒரு அவே டூருக்கு போறாங்க. யூ ஆர் நாட் ஃபேவரட்ஸ் when you go to England, right? நிறைய பேருக்கு வந்து அது, ஒரு சில பேருக்கு நாட் த ஃபர்ஸ்ட் டூர். அதுக்கு இந்தியன் டீம் நல்லா பண்ணாங்க, 2-all ஸ்கொயர் பண்ணாங்க சீரீஸ் தான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு அபாரமான வெற்றி என்ன பொறுத்த வரைக்கும், அகைன் அண்ட் அகைன் நம்ம ஒரு விஷயத்த வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா கூட ஐ திங்க் we need to give credit where it's due. 3-0 5-0 இந்த ரெக்கனிங்னு சொல்லும் போது இயர் எண்ட்ல ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து புரட்டி போட்டு ஆஸ்திரேலியாவை அடிச்சிருக்காங்க பேஸ் பாலே. அவங்களோட, நான் திருப்பி அகைன் ரிப்பீட் பண்றேன், அவங்களோட பேட்டிங் ஸ்டைல்ல எனக்கு பிரச்சனை கிடையாது. கேம்ல மேல இருக்கும்போது அந்த மொமெண்டத்தை விட்டுட்டு இன்னொரு டீம் வாடா ராஜா மேட்சை எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க கொடுக்கறது தான் பிரச்சனையை நான் ஆல்வேஸ் ரீட் பண்ணிருக்கேன். அவங்களோட கேம் ரீடிங்கும் கேம் ஸ்மார்ட்ஸும் டெஃபினட்டா குறைச்சலா இருந்திருக்கு. போலிங்ல ஒர்க் பண்ணாங்கன்னா ஐ ஸ்டில் திங்க் தட் இஸ் a டீம் வித் இம்மென்ஸ் பொட்டன்ஷியல். இது 2 என்னோட பிகெஸ்ட் டெஸ்ட் விக்டரிஸா நான் கருதுவேன். நீ என்ன நினைக்கிறேன்? ஒன்னே ஒண்ணு நீங்க எனக்கு சொல்லிட்டே இருப்பீங்க அதை ரிவ்யூ பண்ணும்போது, ப்ரிவியூவா இருக்கட்டும் ரிவ்யூவா இருக்கட்டும், மச்சி எப்படிடா இந்த டீமை வச்சுன்னு இங்கிலாந்து தோக்குறாங்க, எனக்கு புரியவே இல்லடா அப்படின்னு. ஸ்டூவர்ட் பிராட் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு, த பெஸ்ட் இங்கிலாந்து டெஸ்ட் சைட் ஆஃப்டர் 2012 ஆன் பேப்பர் இஸ் வாட் ரைட் நவ் தேர் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. The worst Australian team since 2012 on paper is right now in showcase, right now in Sydney, Melbourne அப்படின்னாரு. He is spot on. ஸ்பாட் ஆன். இந்த ஆஸ்திரேலியன் டீம் இந்த பேட்டிங் ஆர்டரை பார்த்துட்டு யாராவது த்ரெட்னிங்கா இருக்கு, டேக் ஸ்டார்க் அவுட் ஆஃப் தட் போலிங் அட்டாக், லைன் பியூட்டிஃபுல்லா போடுறாரு இல்ல. இந்த ஆஸ்திரேலியன் டீம் நீங்க த்ரெட்டன், திஸ் வாஸ் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இங்கிலாந்து டு வின் a test series. கமின்ஸ் இல்ல, ஹேசல்வுட் இல்ல, நேதன் லைன் இன்ஜர்டு, ஸ்டார்க் வந்து நல்லா பண்ணிருக்காரு டெஃபினட்டா. அவர் எப்பவுமே மைக்கேல் நீசர், ஸ்காட் போலண்டுக்கு கீப்பர் அப் டு வச்சு போலிங் போடுறாங்க. போலிங் அட்டாக் ஆல்மோஸ்ட் டிமினிஷ்டு. பேட்டிங் லைனப்ல லபுஷேன் ரன் அடிக்கிறது இல்ல. உஸ்மான் கவாஜா இஸ் லுக்கிங் ஃபார் டு சர்வைவல் மோட் இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஸ்டீவ் ஸ்மித் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாரு, நோ டவுட். டிராவிஸ் ஹெட் தான் ஒன்லி ப்ராப்பர் பேட்ஸ்மேன் கோயிங் ஆன். அலெக்ஸ் கெரி ஹஸ் ஹேட் அ குட் சீசன். இந்த டீமை இங்கிலாண்டால ஏன் அடிக்க முடியலங்கிறதுக்கு ஒரே ரீசன் தான், லேக் ஆஃப் கேம் சென்ஸ் அண்ட் புவர் போலிங் டிசிப்ளின். இது 2 விஷயம் தான். பட் தே எட் அகேன், உனக்கு தெரியும் ஆஸ்திரேலியன் டூர்ஸ் எவ்வளவு ஹார்டுன்னு. 3-0 இருந்து பின்னாடி வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் அடிக்கிறது, சீரீஸ் போயிடுச்சு, கப்பல் ஏறி போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு வின்னுங்கிறது இந்த டைம் ஆஃப் த இயர்ல, இந்த டைம் ஆஃப் த சீரீஸ்ல ஒரு பெரிய வின்னா நான் பாக்குறேன். அதுல சந்தேகமே இல்ல. ஓகே, சரி. அப்போ வந்து 3 டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டு when you are hammered in 11 days, you need to show character to come back. ஒரு சில சமயம் எப்படின்னா அடி வாங்கிட்டு கீழே வந்துட்டு இனிமேல எழுந்திருக்க சக்தி இல்ல மிச்சினேரு அப்படின்றத விட்டுட்டு அவங்களுக்கு அந்த ஃபேவரை ரிட்டர்ன். நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க ட்வீட்டும் போட்டீங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கணும், forget about test 2 or test 3.
ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவன் ஜெயிச்சிருந்தான்னா சீரிஸ் would have been hanging in balance. நீங்க சொன்ன மாதிரி புவர் கேம் சென்ஸ், புவர் அப்ரோச், நாட் ரீடிங் த கண்டிஷன்ஸ் ப்ராப்பர்லி, bowling strategies to Australian batsmen. நீங்க இவ்வளவு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனை பத்தி சொல்லிங்க. ஜேக் வெதரால் does not establish himself. It doesn't look like someone who's going to be a long term future for them as far as performances is concerned. It should have been worst case 2-2 or 3-1 in favor of England. England will only blame themselves for poor game sense, poor approach. This is my opinion. bowling discipline கொஞ்சம் லேக்கிங், கொஞ்சம் அவங்க bowlers கொஞ்சம் பெட்டர் டிசிப்ளின் அண்ட் ஒரு யூனிட்டா போட ஆரம்பிச்சானா இங்கிலாந்து will start delivering more results. அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து விக்டரி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு அவங்க போக சான்ஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எனிவே பிஃபோர் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட், தமிழ்நாடு கிரிக்கெட்டை பத்தி கொஞ்சம் பேசி லீக்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி I'm going to put you on the spot. One Indian cricketer of the year for 2025 and one overall world over பிக் பண்ணணும் அப்படின்னு யாரை பிக் பண்ணுவேன்? புட்டியூன்னு ஸ்பாட்னு சொல்லிட்டு சேத்துக்குள்ள தள்ளி விட்டு மூடி போட்டு அப்புறம் கேட்டீங்க. கண்டென்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு 5 சாய்ஸ் கொடுத்துட்டீங்க. நான் ரெண்டுத்துலயும் நான் ஒன்னு இல்ல, நான் வந்து சும்மா ஒரு I just throw one name into the mix speed dog. அதாவது ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் செலக்ட் பண்றேன். ஆப்வியஸ்லி நம்பர்ஸ் பிரகாரம் நிறைய பேர் போவாங்க. மை கிரிக்கெட்டர் அதாவது எப்படி நான் பாக்குறேன்னா பியூரா நம்பர்ஸ் இல்ல. அதாவது வந்து இவன் வந்து இவ்வளவு ரன் அடிச்சிட்டான், இவ்வளவு விக்கெட் எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு கிரிக்கெட்டரை பிக் பண்றதுக்கு பதிலா ஐ எம் கோயிங் ஃபார் ஷியர் வே ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். டேய் இவனை பார்த்தா பயமா இருக்குல, எகிரின்னு ஓடுல, 6.75 அடி இருக்காங்களே, லெப்ட்ல போலிங் போடுறாங்களே, பால ஸ்விங் பண்றாங்களே, லென்த் அடிக்கிறாங்களே, பேட்டிங் வந்தா பிரிக்கிறாங்களே. இப்ப ரீசெண்டா வந்து ஈஸ்டர்ன் கேப் சன்ரைசர்ஸ்க்கு மேல வேற வந்திருக்கான் பேட்டிங்க்கு. இவன் என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியல. சேட்ட சிவராம நம்ம மார்க்கோ யான்சன், வாட் அ பிளடி குட் கிரிக்கெட்டர். அண்ட் ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேல் 10 அடி ஸ்கேல் அப்படின்னா அந்த 10 அடியில ஒரு 8 அடி உயர்ந்திருக்கான் இந்த வருஷம் நான் நினைக்கிறேன். as pure growth I think it's Marco Jansen's 2025 நான் நினைக்கிறேன். இன்னொரு bowler பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பீடா. இந்தியன் தரப்புல இருந்து வருண் சக்கரவர்த்தி டான் டு த சீன். மிஸ்ட்ரி எல்லாம் வச்சுன்னு ஆர்கிடெக்டா நான் ஒரு இடத்துல இன்டீரியர் டிசைனரா போயிடுறேங்க, நீங்க 2 கான்ட்ராக்ட் கொடுங்க வீடுன்னு சொல்லி அங்கேருந்து ஆடி இந்தியன் டீம்ல ஒரு செட் பேக் வந்துச்சு. கிரிக்கெட் அவனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கரியர் இல்ல. அங்கேருந்து திருப்பி வந்து இந்தியாவோட மேஜர் விக்டரிஸ் இந்த லாஸ்ட் 12 to 18 monthsல காரணமா இருந்திருக்கான். நம்பர் 1 T20I bowler in the world right now. அவனு இம்மென்ஸ் அச்சீவ்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். சுப்மன் கில் டாப் த ரன் சார்ட்ஸ், ஸோ அதுக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயர் நான் த்ரோ பண்றேன். உனக்கு வேற ஏதாவது பிளேயர்ஸ் ஞாபகம் யூ வாண்ட் டு த்ரோ இன் தி நேம்ஸ்? Definitely Mohammad Siraj, I would consider you to add him in the list. The amount இல்ல நான் யார் ஆட் பண்றதுக்கு, இது நம்மளோட சாய்ஸஸ், we are just debating அவ்வளவுதான். I will add Mohammad Siraj. நீங்க சொன்ன 2 இதையும் சுப்மான் கில் கோடியா ரன் அடிச்சாரு உங்களுக்கு டெஸ்ட்ல. அதுல இருந்து வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர். சரி கூட வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, ஏதாவது பண்ணுவாரு அந்த மாதிரி ஆச்சு. The same thing I want to talk about Mohammad Siraj also in test cricket. The kind of impact he has created, amount of overs he has bowled tirelessly, அதுல சந்தேகமும் கிடையாது. நீங்க மார்க்கோ ஆன்சனை பத்தி சொன்னீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. Now the emergence of Travis Head as a opening batsman, which is a right decision என்ன பொறுத்த வரைக்கும். அது எந்த அளவுக்கு it is going to really canter the world around அப்படின்றது I'm not sure about it. I think it is going to be a major hit as well. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா I would also wanted around the world na what Abrar Ahmed has done for Pakistan, particularly in white ball cricket, has been absolutely phenomenal whenever he has been given a little chances. ஏன் அவங்க வந்து ஃபுல்லா ஆட மாட்டேன்றாங்கன்னு தெரியல. I would rate Abrar Ahmed very very highly. He is a real match winner. சவுத் ஆப்பிரிக்கா சொல்லியாச்சு, ஆஸ்திரேலியால டிராவல்ஸ் ஹெட் சொல்லியாச்சு. இங்கிலாந்துல இருந்து ஜோ ரூட் has actually had another amazing year தான். அவன் போட்டு பிரிச்சிருந்தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஜோ ரூட் has also been a good cricketer. In a way Zach Crawley has done his bit. I would love to see Zach Crawley make big runs. And I somehow feel there is upside. 2026, 2027 will Zach Crawley make hit is here. அவனோட வருஷமா ஆக்குவானா? I really wish he makes one of these years count. ஏன்னா பயங்கரமா பேட்டிங் ஆடுறான். பட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் another person பீடாக். yet another Indian. எனக்கு இந்தியனா சொல்லிட்டு இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லெட்ஸ் டாக் அபவுட் அபிஷேக் சர்மா. ஒரு ட்வீட் ஒன்னு பார்த்தேன். அபிஷேக் சர்மா பால் விட்டு இருந்தாரு இப்படி விஜய் ஹசாரேல. அதை ஒருத்தன் போட்டிருந்தான், இதெல்லாம் ரெக்கார்டட் வீடியோ இல்லைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தான். குபீர்னு சிரிச்சிட்டேன், என்னடா வீடியோன்னு போய் பார்த்தா பால் விட்டுன்னு இருக்கான் அபிஷேக் சர்மா. இந்தியன் ஒயிட் பால் கிரிக்கெட் T20 கிரிக்கெட்டை ரீஇமேஜின் அண்ட் ரீடிஃபைன் பண்ணியிருக்கான் இன் மெனி வேஸ், சேயிங் ஏய் 120 பால் தான்டா இருக்கு, அதுல என்னடா சிங்கிள்,
அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒரு நொறுக்கி இருக்கான். இட்ஸ் பீன் ஜஸ்ட் phenomenal in the year 2025. Indian T20 batting in the power play has got a huge boost because of Abhishek Sharma. Silken touch, not just brute force, timing, covering most areas. Yes, he's being challenged with different plans, but I think 2026ல இந்த பையன் என்னெல்லாம் செட்டப் பண்ண போறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுல சரி, சந்தேகமே கிடையாது. இன்னும் 2 பிளேயர் அரவுண்ட் த வேர்ல்ட் சொல்லலாம்னு இருக்கேன். ஐ வாண்ட் யுவர் தாட்ஸ். ஜேக்கப் டஃபி ஃப்ரம் நியூசிலாந்து அண்ட் ஷோர். இப்ராஹிம் ஜத்ரான் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். டெஃபினட்டா இல்ல, ஜேக்கப் டஃபி ஹஸ் ஹேட் a year to look into பி டாக். ஆர்சிபி வேற அல்லேக்கா ஒரு 2 crores புடிச்சு போட்டிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் ஹி டஸ். ஏன்னா கான் பி ஈஸி. ஐபிஎல் ஒரு டிஃபரெண்ட் பீஸ்ட், உனக்கு தெரியும். இப்ராஹிம் ஜத்ரான் ஆஸ் கன்சிஸ்டன்ட் as எவர் ஃபார் ஆப்கானிஸ்தான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அல்லா கசன்ஃபர் நல்லா பண்ணிருக்கான். ஸோ இட்ஸ் டைம் டு ஸ்விட்ச் ஓவர். லீக்ஸ் முடிச்சிடலாமா இல்ல டிஎன் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் பேசலாமா? லீக்ஸ் முடிச்சிடலாமா? டிஎன் கிரிக்கெட் பேசணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா நானும் அங்க ஏதோ கொஞ்சம் எக்கு தப்பா குளறுபடி கிரிக்கெட்லாம் ஆடி இருக்கேன். அதனால ஓகே. இல்ல ஏன்னா லீக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லீக்ஸ் முடிச்சிடலாம். லீக்ஸ் முடிச்சுட்டு டிஎன் கிரிக்கெட்டுக்கு போலாம். கொஞ்சம் எலாபரேட்டா நான் நிறுத்தி நிதானமா பேசலாம். லீக்ஸை பொறுத்த வரைக்கும் அல்லா கசன்ஃபர் செமையா பண்ணிருக்கான் ஐஎல் T20ல பீடாக். குட் பர்ஃபார்மன்சஸ், ஆல்மோஸ்ட் லாக்கிங் அ பிளேஸ் ஃபார் மும்பை. மும்பை விளையாடுவாங்க நியூ பால். ட்ரெண்ட் போல்ட் அண்ட் இப்ராஹிம் ஜத்ரான் அண்ட் அல்லா கசன்ஃபரோட ஸ்டார்ட் பண்ணுவாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சம் குட் பர்ஃபார்மன்சஸ். பேட்டிங் கஷ்டமா இருந்திருக்கு. ஒரு ரெக்கார்டு பார்த்தேன், 20 வருஷமா பிச்சே மாத்தலையாம் துபாயில. துபாயில என்ன பால் இப்படி நின்னு திரும்புது, ஒரே இதுவா இருக்கு. முஸ்தபிசுர் ரஹ்மான் இன்கிரெடிபிள் பர்ஃபார்மன்சஸ் அகேன். லாட்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ். கேகேஆர் ஏன்டா ஆல் அவுட்டா போய் எடுத்தாங்கன்னு கேள்விகள் எழும்பும்போது அவன் பண்ணிருக்கான். மேக்ஸ் ஹோல்டன் சாலிட் பர்ஃபார்மன்சஸ் வித் த பேட். ஜார்டன் காக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பிக் பை ஆர்சிபி. அடிச்சு நவுத்துவான், பட் துபாய் கேபிட்டல்ஸ்க்கு எப்ப எப்படி ஆடணுமோ அப்படி ஆடி கொடுத்துருக்கான். மைக்கேல் பெப்பரோட லாஸ்ட் இன்னிங்ஸ் நாக் 80 ஆடு சூப்பரா பண்ணிருக்கான். பேட்டிங் பெருசா போனியாவில் கைரன் பொலாட் வக்கார் சலாம் கீழே வச்சு ஒரே ஓவர்ல 30 ரன் அடிச்சிருக்கான். ஆனா அவன் என்னடானா வக்கார் சலாம் கீழே ஒரு 17 விக்கெட் எடுத்து டாப் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். நூர் அகமத் 11 விக்கெட். சிஎஸ்கே வில் பி ஆப்வியஸ்லி ஹாப்பி வித் திஸ் ஃபார்ம். இதெல்லாம் ஐஎல் T20ல நடந்திருக்கு. நீ ஏதாவது டச் அப் ஆன் பண்றியா இல்ல அப்படியே டைவ் அடிச்சு பிபிஎல் பக்கம் போறியா? குசைமா தன்வீர்னு ஒரு சிங்கத்தை நீங்க மறக்கலாமா? மறக்க கூடாது, தப்புதான், மன்னிச்சுக்க. சாம் டெசர்ட் கரன் வைப்பர்ஸ் ஒரு பயங்கரமா போட்டிருக்கான். சிங்க குட்டியை நீங்க மறக்கலாமா? சாம் கரன் அது சுட்டி குழந்தையை நீங்க மறக்கலாமா? இல்ல நான் மறக்கல. 10 இல்ல 11 நிசாங்கா அப்படின்னு ஒருத்தர் ஒரு இடிச்சு அதுக்கப்புறம் ஐபிஎல் செலக்ஷனுக்கு வந்தார். அதாவது நீங்க சொன்னது கரெக்ட். இந்த முதல் ஒரு 5 நாளைக்கு அப்புறம் ஆஷா அன்பிளேபிள் ஆயிடுச்சு பிச் ஆஷா. அந்த மாதிரி பிச்சில் உங்களுக்கு வந்து ரன் அடிக்கிறாங்கன்னா பி இட் சாம் கரன், பி இட் இவரு ஜோர்டான் காக்ஸ். அதுதான் இப்ப எப்படின்னா நேத்து மேட்ச் நாக் அவுட் மேட்ச். ஏடிகேஆரும் கல்ஃப் ஜெயின்ஸும் எவன் ஜெயிக்கிறானோ அவங்க உள்ள போனோம். ஏடிகேஆர் ஹேஸ் டு குக், தேர் நோ அதர் ஆப்ஷன். இஃப் யூ வாண்ட் டு குக், வாட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்? சால்ட் அண்ட் பெப்பர் ஹேஸ் டு ஓபன். கரெக்டா உங்களுக்கு? இஃப் யூ வாண்ட் டு குக் யூ ஹேவ் டு சென்ட் சால்ட் அண்ட் பெப்பர் டு ஓபன். அன்பார்ச்சுனேட்லி பட்லர் SA20ல இருக்காரு. இல்ல பட்லரை நீங்க வச்சிருந்தீங்கன்னா தே ஷூர்லி வில் குக். அது நடக்காம போயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் இவன் ஜெயன்சன் பேர் வச்சுட்டு முதல் 4 மேட்ச்ல தே ஒன் 3 கேம்ஸ். ஒரு மேட்ச் வந்து சூப்பர் ஓவர்ல தோத்தாங்க. எப்படி தோத்தாங்கன்னா சூப்பர் ஓவர்ல மோயின் அலியும் டாம் மோர்ஸும் ஆடுறாங்க சூப்பர் ஓவர்ல. அது என்ன ரீசன்னா ஒரு பக்கம் வந்துட்டு லெக் சைட்ல பவுண்டரி ஷாட்டான். ஆனா அவங்களுக்கு ஒண்ணு ஹிட்டர்ஸ் எல்லாம் யாருமே இல்ல. 10 நிசாக்கெல்லாம் பெருசா ரேட் பண்ண மாட்டேன் நானு. ரமனுல்லா குர்பாஸ் எல்லாம் 20 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறவர். அவரும் வந்து நீங்க ஆட முடியாது. ஸோ இவங்க 2 பேரும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோசிவ். மொயின் அலி பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ் ஆஃப் லேட். டாமூர்ஸும் பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ். நசீம் ஷா வந்தாரு. இந்த பக்கமால நீ அடிக்கிற 3 பேர் ஆஃப் சைடை வச்சுட்டு ஒரு வைடு போட்டாரு. 7 பால் அந்த ஒயிட் லைன்ல டச் பண்ற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு பேட்லயே படல. They lost the rhythm there. They lost 6 in a row when they were convincingly placed at number 2 in the table and they are out of the tournament. நான் வருத்தத்துல கேக்குறேன் ஆஷா. நான் வந்து இல்ல உனக்கு கொஞ்சம் மூக்கு பொடப்பா இருக்கு. கொஞ்சம் லைட்டா அப்படியே அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கிண்டலும் கேலியுமா அப்படி லைட்டா ஒரு டச் இருந்தது சாயலே. எனக்கு புரியுது நீ சொல்றது. பட் அகைன் லெட்ஸ் நாட் ஃபர்கெட், இதுல கல்ஃப் ஜெயன்ட்ஸ் குவாலிஃபை ஆகல, ஷார்ஜா வாரியர்ஸ் குவாலிஃபை ஆகல. அவங்க 2 பேருமே பெருசா பிரான்ச்சைசில எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம்ஸ் கிடையாது பீடா. குவாலிஃபை ஆன 3 டீம்ஸுமே நீ பார்த்தனா ஐபிஎல் டீம்ஸ். ஒரு டீம் குவாலிஃபை இருக்கு, டெசர்ட் வைப்பர்ஸ். கன்னு மாதிரி டீம் எடுத்திருக்காங்க. நோ எனிவே ஐம் ஜஸ்ட் சேயிங். நீ ஏதோ கேள்வி கேட்க வந்திய, என்ன கேள்வி அதை சொல்லு. அதாவது இந்த ஆஃப் ஸ்பின்னர் வந்து ரைட் ஹேண்டருக்கு போடக்கூடாது,
லெஃப்ட் ஹேண்டர் பூரன் வந்தா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் போடக்கூடாது. ஸ்பின்னர் போடக்கூடாது. இந்த பக்கம் பவுண்டரி சின்னதா இருக்கு. இந்த 1824 திங்கிங்ல இருந்து எப்பதாயா எவால்வ் ஆவீங்க? வருத்தமா இருக்கு பாக்குறதுக்கு. பாக்குற மொயின் அலியும் டாம் மூர்ஸும் வராங்க. மொயின் அலி 95 ஸ்ட்ரைக் ரேட் இந்த வருஷம் T20ல. சூப்பர் ஓவர் வராரு ஆடுறதுக்கு. நான் தெரியாம கேக்குறேன். ஐ ரேட் மொயின் அலி வெரி ஹைலி. அவரை பத்தி ரொம்ப ஹையாலாம் நான் வந்து ட்வீட்லாம் போட்டிருப்பேன். இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா சிபிஎல்ல கயானாக்கு 100 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஜிஎஸ்எல் கயானாக்கு 105 ஸ்ட்ரைக் ரேட்டு. பவர் பிளேல சூப்பர் ஓவர்ல எப்படியா ஓப்பனிங் இருக்குவீங்க? கேட்டா லெக் சைடு பவுண்டரி கம்மின்ற. அவனுக்கு தெரியாதா அப்ப லெக் சைடு பவுண்டரி கம்மியா இருக்குன்னா ஒய்டா போட்டு ஆஃப் சைட்ல அடிக்க சொல்லுவான்னு. இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணுமா எனக்கு? நான் தெரியாம கேட்கறேன், இல்ல நான் வந்து ஓவர் ரியாக்ட் பண்றேன்னா நீங்க தான் ஆஷா சொல்லணும். இல்ல சம்டைம்ஸ் வி கேன் பி ஓவர் கிரிட்டிக்கல் பீடாக் நடந்து போயிருச்சு. அண்ட் ஐ சீரியஸ்லி திங்க் அந்த ரெண்டு பிரான்ச்சைஸும் தே ஹேவ் a ரீலுக் அட் வாட் தே ஆர் டூயிங். அண்ட் அவங்க நல்லது பண்ணட்டும், அவங்க ஃபியூச்சர் எல்லாம் பண்றாங்கன்னு. ஐ ஹோப் யூ கெட் அ கால். உனக்கு அங்கே கால் வரட்டும் நான் வேண்டிக்கிறேன். எனி விச் வேஸ் மூவிங் ஆன் ஃப்ரம் ILT20. மற்ற ரெண்டு பிபிஎல் ஒன்று நடக்குது. பிபிஎல் நேத்த நெல்லு ஸ்லைட்டா சூப்பரா போலிங் போட்டுருக்காங்க ஆஸ் யூஸ்வல். சவுத் ஆப்பிரிக்கா உங்க ஊர்ல லீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. JSK ஒரு பயங்கரமான ஸ்டார்ட். டுவான் ஜான்சன், அவன் எப்படி கூப்பிடணும்? ஜுவான் ஜான்சன். யுவான் யான்சன். யுவான் யான்சன். மூக்க போட்டு சொல்லலாம். யுவான் யான்சன் அப்பதான் கரெக்டா இருக்கும். சொல்றேன். யுவான் யான்சன். ஓகே, மூக்கால நேசலா சொல்லிட்டேன் உன்னோட ஆசையை. யுவான் யான்சன். எப்படி திருப்பி சொல்லு? யுவான் யான்சன். ஓகே, யுவான் யான்சன். ஓகே, நீங்களும் ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கேமே எக்ஸ்ட்ராடனரி ஒரு டெபியூலயே பயங்கரமா பண்ணிருக்காரு SA20ல. SA20 BBL இங்க என்ன ஸ்டார்ஸ் வராங்க? வாட் ஆர் யுவர் டேக் அவேஸ்? பிபிஎல்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார் அட்ராக்ஷன் ஒண்ணுதான். பாபரி யானும் அந்த பக்கம் யானும் சேர்ந்திருந்தாள் டாட் பாலே, நீயும் டாட் பாலாடு நானும் டாட் பாலாடு, டீமை குடி முழுகும் நேரம் இந்நேரம். பாபரி யானும் அந்த பக்கம் யாரும் சேர்ந்திருந்தாள் டாட் பாலே. மத்தவெல்லாம் அங்க ஏன்டா சிட்டி சிக்ஸர்ஸுக்கு ஆடுற, ஒரு சிக்ஸாவது அடிச்சியா? 4 இன்னிங்ஸ் ஆடி இருக்க, சரி விடு. ஒரு சிக்ஸும் அடிக்கல. மொத்தம் எத்தனை இன்னிங்ஸ்? 6 கடந்திருக்க. ஒன்னு நீ சிட்னி ஜீரோஸுக்கு ஆடணும், சிட்னி சிக்ஸர்ஸுக்கு நியாயமே இல்லாம ஆடுறிய. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஹைலைட். மேக்ஸ்வெல் ஒரு பிரிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த ஜாக் எட்வர்ட்ஸ் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. நாதன் எல்லிஸ் விட்டு போடுறாரு பாருங்க டெத் ஓவர்ஸ்ல. இது காலை ஒட்டிக்கிறாரு பூட்டை. பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி ரீச்சே ஆக மாட்டேங்குது. இந்த சாம் ஹார்பர்னு ஒருத்தர் இருக்க, ரொம்ப நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன். டமில் அடிப்பாரு. நிறைய டேலண்ட் வருது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாபரி யானும் அது மட்டும்தான் இது வரைக்கும். நான் ஒரு ஃபியூ நேம்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஜேமி ஓவர்டன் 1-2 கேம் நல்லா விளையாடினா, அதுக்கப்புறம் இஸ் ஃபாலன் ஆஃப் a little bit. பட் ஆனா வந்துட்டு அந்த பவர் இருக்கு. மேத்யூ ஷாட் நியூ பால்ல போலிங் போடுறான், பேட்டிங்ல ரன் அடிக்கிறான். ஹஸ் ஆல்வேஸ் பீன் a gun player in the BBL. ஒரு ஓப்பனிங் இருக்குமோ சிஎஸ்கேக்கு அந்த ஒரு டெம்டேஷன் இருக்குமோ, பிகாஸ் he gives you a bit of off break, especially with the new ball. அகில் ஹுசைன் SA-ல சூப்பரா பண்ணிருக்கான். ஐ மீன் ஜஸ்ட் கிவிங் ஆப்ஷன்ஸ் ரா. அகில் ஹுசைன் SA-ல சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஒரு நல்ல 20 of 10 கேமியோ, போலிங் கன் ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் சூப்பரா போலிங் போட்டிருக்கான். வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர்? நியூ பால்லையும் போட முடியும், நல்ல ஆர்ம் பால். பட் ஒரு பேர் நான் திருப்பி எடுத்துன்னு வரணும்னு ஆசைப்படுறேன். BBL பிளேயிங் ஃபார் மெல்பர்ன் ஸ்டார்ஸ். ரெண்டு பேர், சாரி, மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ஒருத்தன் விளையாடுறான், சிட்னி தண்டருக்கு ஒருத்தன் ஆடுறான். ஜோ கிளார்க், இங்கிலாண்டை சேர்ந்தவன், ஹேஸ் பீன் அரௌண்ட் ஃபார் அ வைல். நான் நாட்டிங்ஹாம்ஷயர்ல விளையாடும் போது உனக்கு வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கூட விளையாடுறான். நான் உஸ்டர் விளையாடும் போது அங்க ஆடினான். நான் அடுத்த வருஷம் நாட்டிங்ஹாம் போகும்போது நாட்டிங்ஹாம் விளையாடினான். ஸ்பெஷல் பிளேயர் பிடாக். அவனை இங்கிலாந்து கன்சிடர் பண்ணல நிறைய செலெக்ஷன்ஸுக்கு. பட் ஐ திங்க் இட்ஸ் அபவுட் டைம். கிளியர்ஸ் த லெஃப்ட் லெக், பிளேஸ் பியூட்டிஃபுல்லி. அவனால ரெட் பாலும் நல்லா விளையாட முடியும். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் கமிங் a little bit ஆஃப் ஏஜ். அவன் ஒரு பிளேயர். இன்னொருத்தன் சிட்னி தண்டருக்கு விளையாடுறான் மச்சான். வெரி இம்ப்ரெசிவ். ஐ ரியலி ஹோப் he can fine tune his game. மேத்யூ ஜில்க்ஸ், left-handed opening batter, looking really good. And last but not the least, Brisbane Heatல மேத்யூ ரென்ஷா பயங்கரமா ஆடுறான். கூப்பர் கார்னலி பயங்கரமா ஆடுறான் அந்த பக்கம் பெர்த் ஸ்காச்சர்ஸுக்கு. அதெல்லாம் ஓகே. ஃபின் ஆலன் ஒரு செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். பட் இன்னொரு பையனை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஐம் டாக்கிங் அபவுட் ஜேக், சாரி நாட் ஜேக் வெதர்ஆல், அவன் பேர் என்ன? ஐயோ மறந்துட்டேனே. இந்த ஃபாஸ்ட் பவுலர் பேட்ஸ்மேன் ஜேக் வில்டர்மத். ஜாக் வில்டர்மத் ஃபாஸ்ட் பவுலர். ஜாக் வில்டர்மத் ஃபாஸ்ட் பவுலர். அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து இப்ப நம்பர் 3 மேல போய் பேட்டிங் ஆடுறான். ஸோ இஸ் ரியலி லுக்கிங் குட். அதுவும் நல்ல ஒரு growth சீசனா பாக்குறேன் அவனுக்கு.
இதெல்லாம் பிபிஎல்ல இருந்து சில நேம்ஸ் தட் ஸ்ட்ரக் த ரவுண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆடியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொடுப்பாங்க. பயங்கர கிரிக்கெட்டா கச்சாமுச்சான்னு ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ அவங்க வந்து they leave their opinions on the comment section. டாப் மொமெண்ட்ஸும் நீங்க டோன்ட் forget to leave it in your comment section. டாப் பிளேயர்ஸ் யாரெல்லாம் பண்ணிருக்காங்க அதையும் யூ கேன் ஆல்வேஸ் லீவ் யுவர் ஒப்பீனியன். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் பீடாக் SA20 ஒரு டச் அப் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் ஆயிருக்கு. பால் ராயல்ஸ் பயங்கரமான ஒரு 49 ஆல் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த 49 ஆல் அவுட் ஆனாலே எவென்ச்சுவலா ஆர்சிபி மாதிரி போய் ஜெயிப்பாங்களா டோர்னமெண்ட்டை? பால் ராயல்ஸ் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் பிக்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. வாட் யூ திங்க் அபவுட் SA20 பீடாக்? ஒரு 3 டீம் பயங்கரமா இருக்கு. சாரி, ஒரு 4 டீம் நல்லா இருக்கு, ஒரு 2 டீம் கொஞ்சம் ஆவரேஜா இருக்க மாதிரி இருக்கு. உன்னோட தாட்ஸ் என்ன? 3 டீம் கன் டீம்ஸ், மும்பை கேப் டவுன், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். ஜேஎஸ்கே வந்து நம்ம பிடிக்கும்ன்றதுனால இது பண்ணக்கூடாது. ஓகே டீம். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், பாழா போன ராயல்ஸ். ஸோ இதுதான் வந்து 6 டீம். பால் ராயல்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பாழா போன ராயல்ஸ். ஏன்னா அந்த டீம் அப்படிதான் இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்றேன், யூ ஹவ் டு லேர்ன் யுவர் லெசன்ஸ். போன தடவை என்ன பண்ணாங்க, அந்த பிச்சு வந்து கடார் முடார் பிச்சு, கண்ணா பண்ணான்னு திரும்பும். நீங்க வந்து இடது கையில போட்டீங்கன்னா கூட 5 விக்கெட் எடுத்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு பிச்சு. அங்க வந்துட்டு ஃபுல்லா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பின்னர்ஸா ஸ்டாக்அப் பண்ணிட்டு போன தடவை வெள்ள ஹைவெல்டுக்கு வந்தோடனே வச்சு கொமட்லேயே குத்துனாங்க அவங்களுக்கு. ஸோ இது இப்போ என்னன்னா, இப்போ நீங்க உன் ஊர்ல நீ தோத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் இதுன்னா அசா ட்ரைப். அந்த பிளேயரை நீங்க Asa tribe. பாருங்க. ஆக்சுவலி ஆசா ட்ரைப் வந்து ஹிஸ் பிளேஸ் ஃபார் ஜெர்சி. ஆனா கிளமார்கன் கவுண்டிக்கு விளையாடி ஹிஸ் டன் ரியலி வெல். ஐ திங்க் தட்ஸ் yet another scouting find by பால் ராயல்ஸ் எப்பவுமே நல்லா ஸ்கவுட் பண்ணிருக்காங்க. ஆசா ட்ரைப் இஸ் someone I am excited to watch. இன்னைக்கு காலைல தான் நல்லா ஃபுல்லா ரிசர்ச் பண்ணியிருந்தேன் அவனை பத்தி. பட் பீடாக், நீ ஒரு விஷயம் சொன்ன, ஜேஎஸ்கே வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கு அப்படின்னா ஐ பெக் டு டிஃபர் பீடாக். ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப எம்எல்சில வந்து சுபம் ராஞ்சனே அவங்களோட டெசிக்னேட்டட் ஃபினிஷர். சுபம் ராஞ்சனே அந்த ஃபெமிலியாரிட்டியில எடுத்துட்டு போயிருக்காங்க. எம்எல்சிலயும் அக்கீல் ஹுசைன் ஆடினாங்க. அந்த சேம் காம்போ விளையாடுறாங்க. நமக்கு எப்பவுமே தெரியும் சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைசி வந்து கோ ஃபார் தட் சார்ட் ஆஃப் ஒரு ஃபேமிலி நெட் யூனிட், ஒரு சிமிலர் யூனிட்ஸ் இத்தனை வந்து அவங்க கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ணுவாங்க. இம்ரான் தாஹிர் வச்சிருக்காங்க, பிரனிலன் சுப்புராயன் வச்சிருக்காங்க. when they go back to the high felt, உனக்கே தெரியும் வாண்டர்ஸ்ல பால் திரும்பிச்சுன்னா they're going to be a force to reckon with. ஃபாஃப் டு பிளஸியோட எக்ஸ்பீரியன்ஸ், ரைலி ராசோட எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஸ்டில் திங்க் அவங்க கண்டிஷன்ஸ் பேஸ்டா நல்லா டீம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க எம்எல்சில பண்ண மாதிரி they're going to really do well in this season நினைக்கிறேன். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த 3 டீமை கம்பேர் பண்ணும்போது ஜேஎஸ்கே ஃபோர்த்துன்னு சொல்லணும் வழிய ஐ எம் நாட் ஆர்கியூயிங் வித் வாட் யூ ஆர் சேயிங். ஜேம்ஸ் வின்ஸ் வரப்போறாரு. ஐ ரேட் ஜேம்ஸ் வின்ஸ் வெரி ஹைலி. அந்த ஹை வெல்டுல மேல போட்டீங்கன்னா தூக்கி எக்ஸ்ட்ரா காஸ் மேல 90 மீட்டர் 6 அடிச்சுடுவாரு. பிக்கப் பிளிக்க சும்மா இப்படி மாதிரி இங்க 6 போவாங்க. யூட்டிலிட்டி பிளேயர்ஸ் அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே. ரைலி ரூசோ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபாஃப் டு பிளஸ் அந்த மேத்யூ டிவிலியர்ஸ் எப்படின்னா நாட் ஐடியல் T20 பிளேயர், ரன் அடிக்க தெரிஞ்ச பிளேயர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு அப்புறம் போலிங்கும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு என்னடா அது அப்படின்னு இருக்கும். அந்த டுவான் ஆன்சனா இருக்கட்டும், அந்த யாங்கோ ஸ்மித்னு இவங்க எல்லாம் புதுசா எடுத்துன்னு வந்திருக்காங்க. வேலை செய்யக்கூடிய ஒரு டீம். பட் ஆனா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், எம்ஏ கேப்டவுன், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பேப்பர்ல. அண்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் பால் ராயல்ஸும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ இந்த டாப் 4 தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜேஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் they are going to go one step further. அதை தான் பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த லீக் எப்படி போகுது? எந்த லீக் உங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இனிஷியலா கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு, திடீர்னு ஒரு மழை அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி போயிடுச்சு. டிஎஸ்டியும் மும்பை கேமுக்கு ரொம்ப கீனா வெயிட் பண்ணியிருந்தேன் பீடாக்ஸ். என்ன பொழக்கிறாங்க, என்ன லைனப் வரதை பார்த்தாலே பயமா இருக்கு. சரி, எனிவே லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் டாபிக் க்ளோஸ் டு அவர் ஹார்ட், தமிழ்நாடு கிரிக்கெட் பீடாக். நீ வெளியில இருந்து பாக்குற நிறைய நீனும் ட்வீட்ஸ் போடுற, நானும் போடுறேன். ஒரு டிரான்சிஷனை கோ த்ரூ பண்றாங்க தமிழ்நாடு. கர்நாடகா இந்த வருஷம் 2வது தடவை பேக் டு பேக் அடிச்சிருக்காங்க. எஸ்எம்ஏடில கர்நாடகா பொழந்தாங்க டிஎன. விஜய் ஹசாரேல இன்னைக்கு ரீசனபிள் கேம், பட் தமிழ்நாடு ஸ்டில் கேம் செகண்ட். நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு பீடாக். நீனும் டிஎன்பிஎல்ல முன்னாடி வேலை பார்த்துருக்க. அந்த டேலண்ட்ஸ் ஆர் தேர், இட்ஸ் ஷைனிங். நல்லா வராங்க. 123 டைட்டில் அடிச்சிருக்காங்க தமிழ்நாடு இந்த வருஷம். சாரி, அடிச்சிருக்கோம். ஜெனரலா பேசும்போது அப்படி வந்துருது, அடிச்சிருக்கோம். இதை பார்க்கும்போது வெளியில இருந்து ஒரு அவுட் சைடர் வியூவா நீ என்ன நினைக்கிறது? ஒரு ஐபிஎல் பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பிளேயிங் லெவனா அவங்க எந்த ஃபார்மேட்லயும் ஆடி 2வது மேட்ச் நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து ரொம்ப கீனா வந்துட்டு எல்லா கிரிக்கெட்டையும் ஃபாலோ பண்ணுவேன். தமிழ்நாடு ரொம்ப கீனா பண்ணுவேன். இப்ப ரஞ்சி டிராஃபியா இருக்கட்டும், சையத் முஷ்டாக் அலியா இருக்கட்டும், இப்ப விஜய் ஹசாரா இருக்கட்டும், 2 மேட்ச் சேர்ந்து அப்படி ஒரு பிளேயிங் லெவன் அவங்க ஆடி நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் இந்த 2 வருஷத்துல ஒரு 17,433 பேர் கேப்டன்சி வேற பண்ணியிருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப ஷாருக் கான் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது. பட் இஸ் நாட் இன் த டீம்.
அவரு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. பட் நான் அவரை ரொம்ப ஹையா ரேட் பண்ணா அவர் டீம்ல இல்ல. அதே மாதிரி நீங்க வந்துட்டு அப்ரஜித் மாதிரி ஒரு பிளேயர்லாம் நீங்க விடவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்ரஜித் மாதிரி ஒருத்தர் should captain the side, seeing his maturity, what he can contribute with bat and ball, and a kind of a nice team man he is. ஸோ எனக்கு ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஆஷா நான் வந்து டிஎன்பிஎல்ல கமெண்ட்ரியும் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல் டிராகன்ஸ்ல யூ கேவ் மீ an opportunity to work with them in 2019. எல்லா மேட்சும் எங்க இருந்தாலும் நான் வந்து டிஎன்பிஎல் பார்ப்பேன். வாரி கொட்டுதியா டேலண்ட். தமிழ்நாடுல டேலண்ட் இல்ல அதனால நாங்க தோக்குறோம் அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். டிரான்சிஷன்ன்றது எப்பயா வரும்? உனக்கு டேலண்ட் இல்லாத போது டிரான்சிஷன் வரும். என்கிட்ட சொல்லியா இப்போ நான் பிளேயிங் லெவன் ஒன்று கொடுக்குறேன். என்னால 3 பிளேயிங் லெவன் தமிழ்நாடுக்கு எனக்கு கொடுக்க முடியும். ஐம் நாட் சேயிங் தட் they have to win 3 trophies in single season. I'm not saying that they have to win at least 1 trophy every season. நீ பிளே ஆஃப்ஸுக்கு போக பாட்டம் ஆஃப் த டேபிள் 7வது 8வதுலாம் வந்தீங்கன்னா ஐம் சாரி, and that is not exactly it is all about கொட்டுது டேலண்ட். I'm very disappointed. Well, actually, ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் தட் கன்சிஸ்டன்ட்லி has been broached in the past என்னன்னா ஃபாஸ்ட் bowling கொஞ்சம் லேக் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. அது நம்மளும் பேசியிருக்கோம் நிறைய தடவை. பட் இப்போ there is a sudden upsurge in terms of fast bowling. ஓகே, ஒரு அந்த கோவிந்தன் ஒரு பையன் 123 வந்திருக்கான். குர்ஷப் நீ நல்லா போட்டுட்டு இருக்கான். சந்தீப் வாரியர் டஸ் அ ஜாப். ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் ஏன் சந்தீப் வாரியரை கன்சிடர் பண்ணல ஒயிட் பால்ல என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இன்னும் அவன் நல்லா தான் போடுறான். அதாவது என்னன்னா ஒரு விஷயம் நடக்குது பீடால். அது இப்ப முன்னாடி எல்லாம் நடந்தது இல்ல. இப்போ ஒரு WV ராமன் வந்து கோச்சா இருந்தாரு. இன்னைக்கு கூட நான் ட்வீட் போட்டதுக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு ராமன் வேணும் தமிழ்நாடுக்குன்னு. ஏன்னா நான் ராமனை பர்சனலா ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். அவரோட தாட் என்ன, இவங்களோட டிஎன்சி அவங்க என்ன நினைக்கிறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரிங்கிங் இன் கோச்சஸ், அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். தட்ஸ் a separate டாபிக். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ராமன் வந்து நல்லா பண்ணும்போது தினேஷ் கார்த்திக் கேப்டன் பண்ணிருக்காரு, பத்ரி கேப்டன் பண்ணிருக்காரு, ராமன் கோச்சா இருக்கும்போது நானும் கேப்டன் பண்ணிருக்கேன். பிளேயர்ஸை டிராப் பண்றது அவ்வளவு ஈஸியா நடக்காது பீடா. ஒரே 11ஓட விளையாடுவோம். ஒரு ஸ்குவாடை செலக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ரஞ்சி டிராஃபி சீசனுக்கு ஒரு ஸ்குவாட் செலக்ட் பண்ணுவோம். இப்ப அகேன் முன்னாடிலாம் நான் அண்டர் 14 ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுக்கு விளையாடும் போது என்ன நடக்கும்னா, அண்டர் 14 ஸ்குவாட் செலக்ட் பண்ணுவாங்க. 5 மேட்ச் இருக்கும். முதல் 2 மேட்சுக்கு இந்த 15, அதுக்கப்புறம் 7 ஸ்டாண்ட் பை அப்படின்னு போடுவாங்க. 7 ஸ்டாண்ட் பை போடுவாங்க, 5 கூட இல்ல. ஸ்டாண்ட் பை போட்டவொடனே அந்த 15ல இருக்கிற பிளேயருக்கு என்ன தெரியுமா தோணும், ஐயோ இந்த மேட்ச் அடிச்சிடணும்டா, அடிக்கலைன்னா மகனை வேற யாரையாவது கூட்டு வந்துருவாங்க டீமுக்குள்ள அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஓகே, அண்ட் ரெண்டாவது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயே தமிழ்நாடுக்கு என்ன பண்ணுவாங்க, சவுத் ஜோன்ல மேட்ச் இருக்கும். கோவா அப்ப அவ்வளவு பெரிய டீம் கிடையாது. கோவாவோட கர்நாடகாவோட போட்டாங்கன்னா அந்த கோவாவோட விளையாடுறதுக்கு 15 பேர் இறங்குவாங்க. ஏன்னா நீ ஒரு ஸ்கோர் அடிச்சிட்டேன்னா தப்பிச்சிடலாம் அந்த மேட்சோட. ஓகே, எனக்கு ஸ்லைட்டா என்ன ஃபீலிங் கிடைக்குதுன்னா, அது ரஞ்சி டிராஃபி நான் விளையாடும் போது அந்த ஃபீலிங் எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஓகே, ஒரே காம்பினேஷன். நான் நம்பர் 7 விளையாடுவேன், இல்ல கன்பா நம்பர் 7 விளையாடுவான், நான் நம்பர் 8 விளையாடுவேன். 3 ஃபாஸ்ட் பவுலர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், 5 சாலிட் பேட்ஸ்மேன். ஆனா இந்த 5 சாலிட் பேட்ஸ்மேனும் அவங்க ஷேப் அப் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்திரஜித் வந்து ஒரு சாலிட் ரன் கேட்டர், ரன் மேக்கர். ஓகே, அவன் இப்ப விஜயசாரை விளையாடுறான். ஷுவர் T20 விளையாடுறதுல ஃபேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் டு பி ட்ரூத் பி டோல், நீ அப்பர்ஜித் நேம் ரைஸ் பண்ணா, அப்பர்ஜித் வந்து தமிழ்நாடுக்கு அவ்வளவு நல்ல ரன்ஸ் நிறைய அடிக்கல. சோ தேவர் லுக்கிங் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ். பட் இப்ப அவன் கேரளா போய் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நான் உதாரணம் கொடுக்குறேன். கருண் நாயர் வேண்டான்னு கர்நாடகால சொன்னபோது கருண் நாயர் போய் விதர்பால அடிக்கல, இடிச்சான். என்னையாடா வேணான்னு சொன்னீங்கன்னு இடிச்சான். ஸ்ரேயஸ் கோபால் எடுக்கல, கேரளா போனா பர்ஃபார்ம்டு வெல். பத்தியா கையில இருந்து பால் எப்படி வருது, திருப்பி எடுத்தாங்க. சோ ஐ ரியலி டூ திங்க் நம்ம ஊர்ல இருந்து இப்ப விஜயசங்கர் திருப்பராவுக்கு போயிருக்கான். நாட் ஹேட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் சீசன் சோ ஃபார், பட் அப்பர் போயிருக்கான். அப்பர் நல்லா பண்றானா, ஐ டூ ஃபர்ம்லி திங்க் there is a position and there is a chance that he comes back and does well for தமிழ்நாடு. அந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன்னஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் that you can't get பீடா. நான் உனக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சி கணபதி. ஓகே, தமிழ்நாடுக்கு வந்து இனிஷியலா நிறைய விளையாடல, டில்லிங்னு வாங்க, நல்லா ஃபாஸ்டா போடுவான். ஆனா he was never in the scene. ராமன் வந்தாரு. பட் கன்பா கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீ பால கையில கொடுத்தனா ராத்திரி 2:30 மணிக்கு அந்த 5 பைசா காயின்ல டாப் ஆஃப் ஆஃப் போடுவான். அவன் வந்து ஒரு 4 சீசன்ஸ் 5 சீசன்ஸ் ராமன் இருக்கும் போது கன்சிஸ்டன்டா விளையாடணும் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் அண்ட் வாஸ் அ சாம்பியன். ஓகே, சாம்பியன். சிஎஸ்கே கான்ட்ராக்ட் கிடைச்சது, இந்தியா ஏக்கு விளையாடணும். தட் இஸ் த சார்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி தட் வில் ரியலி புஷ் தீஸ் கிரிக்கெட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம சன்னி சந்து பயங்கரமா பண்றான் பீடா. ஐ வுட் லைக் டு see சன்னி சந்து பிளே ஃபார் த நெக்ஸ்ட் 3-4 years with a lot of backing in across formats. ஒரு பூபதி வைஷ்ணவ் குமார் வந்து அண்டர் 23 ஆடி இருக்கான். அண்டர் 23 அவன் டைட்டில் ஜெயிச்சு கொடுத்திருக்கிற கேப்டன். ஐ வாண்ட் டு see him play across formats for 3-4 years. If you feel அவன் வந்து ரஞ்சி டிராஃபில போன வருஷம் பயங்கரமா கொட்டினான். ஓகே, பட் தட் doesn't mean the skills are not there. இவங்களுக்கு என்ன பேசேஜ் ஆஃப் பிளே, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் என்ன ஆஸ் அ பிளேயர், நான் இப்ப ஜெனுவினா ஃபீல் பண்றது, நான் பாக்குறத வச்சு சொல்றேன், ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் டைரக்ஷன் ஹெவிலி லேக்கிங் பீடா.
நீ ஒரு பிளேயரா நான் இன்னைக்கு ஆடுறேன், அடிக்கலைன்னா அடுத்த மேட்ச் நான் இருக்க மாட்டேன் சார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரவே கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சில பேர் மட்டும் நான் என்ன பண்ணாலும் வந்துடலாம் சார் அப்படின்னு வரக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே டெஃபினட்டா திங்ஸ் தட் நீட்ஸ் டு பி அட்ரெஸ்ட். அண்ட் இது வந்து டீப்பர் லேயர். ஒரு கோச்சை கொண்டு வந்துட்டா மட்டும் மாத்திட முடியுமாங்கிறது இல்ல. ஐ திங்க் தேர் நீட்ஸ் டு பி சம் கொஹெஷன். பிளேயர் சென்ட்ரிக், பிளேயர் ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூடோட யோசிச்சா திங்ஸ் வில் ரியலி மூவ் ஃபார்வர்ட். 2006ல 6-7 அந்த சீசன்ல தமிழ்நாடு டெல்லி மேட்ச் நடக்குது. நான் டெல்லியோட இருக்கேன். தமிழ்நாடு ஃபெரோஷா கோட்லால ஆடுறாங்க. அந்த மேட்ச் தான் வந்து யோ மகேஷ் இந்த பக்கம், விராட் கோலி எங்க சைடு டெபு. ஓகே, முரளி விஜய் டெபியூ. முரளி விஜய் டெபியூ. முரளி விஜய் அதுதான் வரேன். முரளி விஜய் டெபியூ லஞ்சுக்கு முன்னாடி அவுட் ஆடுறாரு. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, டாப் கிளாஸ் ஆடினாரு. பேடை கட்டின்னு வர்றாரு, இங்க நிக்கிறாரு எங்க ஆளு. என்னடா பிராட்மேன் அனுப்பவனுங்க 2 ஓவர் ஆட முடியாதவனுங்க, இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் வச்சுதான் நீ உருப்பிட முடியாது, அதை நான் எழுதி கொடுக்குறேன் நான். ஸோ he gets the best out of you in criticizing you the right way, which is going to benefit you. That is what W. Raman is all about. ஒரு நேர்மையான ஒரு கோச் எல்லாருக்கும் ஒரு இதை கொடுப்பாரு. ஒரு டேலண்ட் அப்படின்னா அதை பேக் பண்ணவாரு. அதே சமயம் உனக்கு என்ன தேவையோ he will tell you straight to your face for your own good. பார்த்துனே இருக்கேன் நான், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இப்போ நிறைய பேர் என்ன டெபுல செம கேம். அவரை பொறுத்த வரைக்கும் he believes Monk can do better than what he did. ஸோ அந்த மாதிரி ஒரு கோச் வேணும் உங்களுக்கு. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க பாருங்க, எப்படி இருந்தாலும் நான் டீம்ல இருப்பேன், அந்த மாதிரிலாம் டபிள்யூ ராமன் நீங்க இருக்க முடியாது. ஒரு நேர்மையான ஒரு ஆளு, ஒரு பயமோ அவரை பார்த்தா உங்களுக்கு இருக்கும், ஒரு மரியாதையும் இருக்கும். தட் இஸ் அ மிக்சர் ஆஃப் அ கோச். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்றேன், ஐ எம் நோபடி டு சே திஸ். I don't see the resources have been used well. I don't see the right resources are selected. I don't see the team has been run well. இல்லைன்னா இவ்வளோ டேலண்ட் இருந்துட்டு இப்போ நான்லாம் எப்படி யோசிக்கிறேன், ஒரு கனவு சொல்றேன். இப்போ தமிழ்நாடு டீம் எல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கோச்சா இருக்கிறதுக்கு அந்த ஊஞ்சல்ல படுத்துருவேன், கிரவுண்ட்ல படுத்துன்னு 2 பேர் ஆட்டி விடணும். அந்த ஊஞ்சலை ஆட்டி விட்டுட்டு சாம்பியன்ஷிப் ஜெயிக்க முடியும். இல்ல நான் சொல்றேன் இந்த லேயர்ஸ் ஆர் என்னோட ஆனஸ்ட் ஒபினியன் சொல்றேன். இல்ல நீ see எல்லாருமே வெளில இருந்து பாக்கும்போது டாலன்ட் அபண்டன்ஸா இருக்குங்கறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க பீடா. ஐ அக்ரி தேர்ஸ் a lot of talent. பட் நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலா இன்டர்னலா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாடுறோம் கிரிக்கெட், அங்கேருந்தே ரீஸ்ட்ரக்சரிங் ஆரம்பிக்கணும் பீடா. அது ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்த மாடல் இப்ப எப்படி ஆகுதுன்னா, டீம்ஸ் ஆர் லுக்கிங் அட் வின்னிங் த பாளையம்பட்டி ஷீல்டு. ஸோ ஜெனுவினா கிரிக்கெட்டர் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒன்று நடக்க மாட்டேங்குது. அண்ட் தென் தெர் இஸ் டெஃபினட் ரைவல்ரி அமங்ஸ் தோஸ் டீம்ஸ். ஸோ ஒரு கொஹேஷன் அமங்ஸ் த பிளேயர்ஸ் when they are picked for தமிழ்நாடு வர மாட்டேங்குது. How are we going to build that? அது அந்த மாதிரி some questions are seriously left to be answered. அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்பவுமே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கொஹேசிவ்னஸ் ஒரு, அதாவது வெங்கடகிருஷ்ணன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு ரீஅட்ரஸ் த ட்வீட். ஒரு டீம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவல்ல ஜெயிக்கணும்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பியூரா 11 பேருக்கு 11 பேர் சம குவாலிட்டி இருந்தா அடிக்க முடியாது. நீ கொஹேசிவா வரலனா கூட ஒண்ணுக்கு ஒண்ணு நீ பயங்கர ஸ்கில்டா விளையாடனா ஜெயிச்சுட்டு போயிடலாம். கரெக்ட் தானே? இந்தியா மாதிரி ஒரு ஸ்கில்டு டீம் ஆக்சுவலி கொஹேசிவா இல்லைனாலும் ஜெயிக்கலாம் சம்டைம்ஸ். ஏன்னா அவ்வளவு ஸ்கில் இருக்கு 1 to 11 வரைக்கும். பட் ஒரு ஸ்டேட் லெவல்ல நீ ஜெயிக்கணும்னா டேலண்டோட கொஹேசிவ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி விதர்பா ஜெயிக்கிறாங்க, எப்படி கன்சிஸ்டன்டா அந்த மாதிரி டீம் வந்து ஜெயிக்கிறாங்க. இன்னும் சௌராஷ்டிரா எப்படி ஜெயிக்கிறாங்க? சௌராஷ்டிரா ஜெயிச்சாங்க மச்சி. சௌராஷ்டிரா ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் அவங்களோட டீம் ஸ்பிரிட் அண்ட் கொஹேசிவ்னஸ் தான். இந்த கொஹேசிவ்னஸ் எடுத்துன்னு வரதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் என்னோட டாப் ஆஃப் மை மைண்ட்ல இருக்கும். அந்த கொஹேசிவ்னஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எடுத்துட்டு வருது. ஐ திங்க் தட்ஸ் எனிபடிஸ் என்ன சொல்றது, யூ ஹேவ் யுவர் ஒர்க் கட் அவுட், டாஸ்க் கட் அவுட். எஸ் பீடா, சாரி, we are coming to the end of the episode. Carry on. கமிங் டு இந்த நீங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்ண விரும்புறேன். அதாவது 2011 வேர்ல்டுக்கு அப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து என்ன ஒரு பர்சனல் பேட்டிங் கோச்சா ஹையர் பண்ணி ஒரு 50 நாள் அவர் வீட்லயே தங்க வச்சாரு. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன் அவருக்கு, நீ திருப்பி இந்தியன் டீம் வரணும்னா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பி, ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச்ல இருந்து ஆரம்பின்னு. அவர் எந்த டீமுக்கு ஆடினாரு, அவருக்கு ஆப்போசிஷன் என்ன டீம், இதெல்லாம் நான் சொல்ல வரல. அங்க நான் என்ன பார்த்தேன்றது தான் இப்ப நீங்க சொல்ற அந்த கொஹேஷன் இன்னும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது எப்படின்னா, அந்த ரைவல்ரி ஒரு சிலதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ரைவல்ரியை நான் ஆஃப் த ஃபீல்டு பார்த்தேன். ஐ saw it in. என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்னோட கேமராவை வச்சுட்டு, இந்த குருநானக் இருக்கட்டும், பச்சை பாஸ் இருக்கட்டும், என்னோட கேமரா வச்சுட்டு ஓரமா உட்காந்துன்னு ஒவ்வொரு பாலையும் அவர் ஆடுற பாலையும் ரெக்கார்ட் பண்ணினே இருப்பேன் நான்.
அப்ப நான் பார்த்திருக்கேன். நீங்க சொல்றது 300% ரைட்டு. இது இல்ல அங்க. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது நான் பார்த்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. See, ஆனா இப்பயும் ஒரே நிறைய சான்ஸ் கிடைச்சா பார்ப்பேன். திஸ் இஸ் ஹேப்பனிங். ஐ மீன் ஐ ஃபெல்ட் பர்சனலி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2006-7ல இருந்து டில் அபவுட் 2012-13. அதுக்கப்புறம் நான் நிறைய விளையாடல. ஆனா the team was really good. தினேஷ் கேப்டன் பண்ண அந்த டைம்ல பத்ரி பண்ணாரு. the team அது இருக்கவே இருக்காது என் மைண்ட்ல. அந்த ஒரு we never had a cohesion problem at that point of time. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, in many ways இந்த cohesion problems எக்ஸ்டர்னல் கிடையாது. பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ஐ வில் ஆல்வேஸ் கோ பேக் டு பிளேயர்ஸ். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் பிளேயர் சென்ட்ரிக் அப்ரோச். பட் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபீல்ட்ல அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இறங்குற எல்லா பிளேயர்ஸும் தோஸ் பிளேயர்ஸ் ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸுக்கு நான் ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, வாட் எவர் யூ மைட் டூ, நீங்க எவ்வளவு வேணா ரன் அடிக்கலாம், எவ்வளவு வேணா விக்கெட் எடுக்கலாம், பட் ஆஸ் அ டீம் இஃப் வி டோன்ட் கோ த்ரூ கன்சிஸ்டன்ட்லி செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் ஆர் வின் டைட்டில்ஸ், அவர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட் ஃபார் ஹையர் ஆனர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹேப்பன். தட்ஸ் ஜஸ்ட் ஆஸ் பிளெயின் அண்ட் ப்ரூட்டல் அண்ட் பிளேட்டன்ட் ஆஸ் இட் கேன் கெட். நான் இதை முன்னாடியே 1-2 பிளேயர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். போலிங் அட்டாக் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க தமிழ்நாடுனா, அந்த போலிங் அட்டாக் கிட்ட இந்த வேலை வாங்கி நம்ம லீடு எடுத்து ஆகணும் ரஞ்சி டிராஃபி கேம்ல சம் ஆர் தி அதர், ஹுக் ஆர் குரூக். சோ அப்பதான் நீ அடிக்கிற ரன்னுக்கு அடுத்த லெவல் போறதுக்கான மரியாதையே கிடைக்கும். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் லெட்ஸ் புட் அவர் ஹெட்ஸ் டவுன் அண்ட் லெட்ஸ் ட்ரை அண்ட் ஒர்க் ஆன் இட். எவ்வளவுக்கு எவ்வளவு பிளேயர்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் கையிலும் நிறைய ரோல் இருக்கு. பிளேயர்ஸ் நீட் டைரக்ஷன், நீட் ஹெல்ப், but they also there is something on their head. Yes, we will wind up with what P-Dog has to say. தம்பி, வெளியே பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு. உங்களால ஒரு வருஷம் அந்த சீட்ல உட்கார முடியுமா? அத சொல்லுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இதை நான் எவ்வளவு முடியுமோ சட்டிலா நான் ஆன்சர் பண்றேன். என்ன மாதிரி ஒரு ஆள் ஒர்க் பண்றதுக்கு இல்ல, என்ன வேணும்னு உனக்கு தெரியும். நான் திண்டுக்கல் டிராகன்ஸ் டீம் ரன் பண்றேன். இட்ஸ் a small portion of TNPL. நீ அங்க பாத்துருக்க. ஐ நீட் ஃப்ரீடம், ஸ்ட்ரெயிட் டாக்ஸ் அண்ட் கிளியர் கிளாரிட்டி. ஓகே, ஐ பர்சனலி பிலீவ், இது நான் என்னோட சொல்றேன், நான் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு டேக் டிஸ்கஷன்ஸ். என்ன தப்புன்னு நீ சொல்றியா, ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு அக்செப்ட் இட். ஏன்னா எல்லாரும் தப்பு பண்ணலாம். நான் தப்பு பண்ணிட்டு என்னோட தப்பை ரிஃபைன் பண்ணுவேன். ஏன்னா தப்புங்கிறது என்ன, தப்பு சரிங்கிறது என்ன, நம்ம ஒரு விஷயத்தை எதிர்கொள்றோம், அதுல இருந்து வர அவுட்கம பேஸ் பண்ணி தப்பு சரின்னு நம்ம சொல்றோம். சோ ஐ கேன் பி ராங் அண்ட் ஐ கேன் பி ராங் a lot of times, பட் தட் டசன்ட் மீன் நான் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் எல்லாத்துலயும் உங்களுக்கு தப்பா சேரணும்னு அவசியம் கிடையாது. ஐ எம் willing to change my opinions. அதனால எனக்கு கிளாரிட்டி அண்ட் ஓப்பன் டாக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பிரெயின் ஸ்டார்மிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ரிப்பீட் திஸ் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன், பிளேயர் சரியில்லை அப்படின்னு குத்தம் சொல்றவங்கள என்னால அக்செப்டே பண்ண முடியாது. பிளேயர் ஃபார்ம்ல இல்லாம இருக்கலாம், ஆனா சரியா இல்லாம இருக்க முடியாது. பிளேயரோட சரிக்கு வி ஷுட் டேக் அக்கௌண்டபிலிட்டி. நான் சொன்ன மாதிரி இந்த 3 ஃபேக்டர்ஸ் மோர் தென் எனிதிங் எல்ஸ், இந்த 3 ஃபேக்டர் என்கிட்ட அப்ரிஷியேட் பண்றவங்களால தான் என்கிட்ட இருந்தே பெஸ்ட் எடுக்க முடியும். அதனால ஐ பிலீவ் when the thing is right, when the timing is right, when the partnership is right, I might land up in a good place. But until then, I am in a no hurry, P-Dog. I am always a player man within my own zone. நான் பிளேயர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். நாளைக்கு போயிட்டு MRCA டீம்ல ரெடி பண்ணுவேன், பசங்களை ப்ராக்டிஸ் கொடுப்பேன், பால் த்ரோ பண்ணுவேன், அவங்களுக்கான பெஸ்ட் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுவேன், திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு பண்ணுவேன். இட் டசன்ட் மேட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி பண்றோங்கிறது தான் முக்கியம். as far as possible நான் இப்போ உனக்கு சொல்றேன், விமல் குமார் லாஸ்ட் இயர் திண்டுக்கல் டிராகன்ஸ், அந்த பையனை நினைச்சு நான் எப்பவுமே பெருமைப்படுவேன். ஆர்கே ஜெயந்த் டான்ட் அப், ஸ்டெப்ட் அப். ஒரு கேம் தான் விளாட்னா, இன்ஜூர் ஆயிட்டான், ஆனா அண்டர் 23 கலக்கிருக்கான் இந்த வருஷம். சிவம் சிங் கேம் ஃப்ரம் சம்வேர், இந்த வருஷம் டெபியூ பண்ணிருக்கான். he needs to upgrade his game. இதெல்லாம் தான் நான் நினைச்சு நைட்டு நான் தூங்க போகும்போது இந்த பசங்களை பத்தி நினைச்சு சந்தோஷமா தூங்க போயிருவேன். அவ்வளவுதான். நம்ம தூங்குறதுக்கு ஒரு காரணம் வேணும், அதுக்கு நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் வேணும். அது எனக்கு இது மூலமா அமையுது. எங்க எப்படி அதெல்லாம் நம்ம கையில கிடையாது, என் கையில அந்த பவர் கிடையாது. இருக்கும்போது எவ கொடுக்குறானோ, எந்த பார்ட்னர்ஷிப் வருதோ கொண்டு நம்ம கையில சேர்ப்பான். அதோட இந்த ஷோ முடிவு கொண்டு வரோம். தேங்க்யூ so much for joining us. 2025 was a lot of learnings for me. P-Dog had a great year, but 2026 எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஓஹோன்னு அமையணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பி நியூ இயர் மக்களே அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ so much for joining us.